ஆலு பராத்தா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆலு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புதினா, கொத்தமல்லி அண்ட் தென் பார்த்திங்களா பச்சை மிளகா, வெங்காயம் எடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கிற பிறகு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாட் மசாலா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட் வந்து சூப்பராக வந்து டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் பர்ஃபெக்டாக வந்து அது வந்து கலர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். மாவு வந்து 1 ஹவருக்கு முன்னே பொழிஞ்சு வச்சுட்டேன். ஸோ இதுவும் வந்து நமக்கு வந்து பர்ஃபெக்டான பராத்தா மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து தேய்ச்சிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி வந்து தேய்ச்சிக்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாதிரி பண்ணிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து போட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஸோ இந்த மாதிரி வந்து ரவுண்டாக வந்து பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்க வேண்டியது தான். இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து பண்ணி வச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து சூப்பரான பராத்தா ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்படி வேணால் கையில் வேணால் தட்டிக்கலாம். இந்த சப்பாத்தி இது மாதிரி கூட வச்சு தட்டிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி தட்டு தான் லைட்டாக வந்து தட்டணும். இது மாதிரி பார்த்திங்கன்னா போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் வெந்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேணால் ஆயில் போட்டுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே வந்து விட்டுடுங்க. அது நல்லா கொஞ்ச நேரம் வந்து பாயில் ஆகட்டும். அப்புறம் வேணால் திருப்பி போட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இப்படி போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ரொம்ப ஆயில் போட்டு பார்த்துல நான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் ஆயில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஜஸ்ட் வந்து இந்த பக்கமும் வந்து லைட்டாக வந்து ஆயில் போட்டுக்கிறேன். ஒரு பராத்தாக்கு வந்து ஆயில் போட்டுக்கோங்க, இன்னொரு பராத்தாக்கு வந்து ஆயில் போடுறது வேணால். மேக்ஸிமம் வந்து ஆயில் வந்து ஸ்கிப் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. நல்லா வந்து வேகட்டும். இந்த மாதிரி வந்து சப்பாத்தி வந்து பராத்தா வந்து தேய்ச்சிக்கலாம். அண்ட் தென் இந்த பக்கம் வந்து ரெடி ஆகின்னு இருக்குது. தென் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ஸ்டஃபிங் இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சாஃப்ட்னஸ் வந்து நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட். பராத்தா வந்து ரெடி ஆகின்னு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆயில் போட பார்த்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பராத்தா ஸோ ரெடி பண்ணிட்டோம். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க.